18 சித்தர்களையும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணலாம். மதுரை கீழடி பக்கத்துல இருக்கிற 18 சித்தர்கள் கோவிலை பத்தி நீங்க கேள்விப்பட்டு இருக்கீங்களா? ஐயர் பூசாரி இந்த மாதிரிலாம் யாரும் இல்ல. நீங்க என்ன பொருள் கொண்டு வர்றீங்களோ உங்க கையால எல்லா சித்தர்களுக்கும் வச்சுக்கலாம். அந்த கோவிலோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி வாங்க பார்க்கலாம். இந்த கீழடின்ற ஊர் வந்து மகாபாரதத்துக்கும் ராமாயணத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. ராமாயணத்துல ராமர் சீதை 14 ஆண்டு வனவாசம் போகும்போது கொஞ்ச நாள் இங்க இருந்து தான் தங்கி இருக்காங்க. இங்க இருந்து தான் சீதை வந்து ராவணன் கடத்தி சென்றதாக ஐதீகமாக கூறப்படுகிறது. அதற்கு சாட்சியாகத்தான் இங்க கிராமத்திலே ராமர் சீதை கோவில் ஊர் கிராமத்து கோயிலாக பராமரிச்சு வராங்க. சீதையை வந்து ராமன் மாணவ கூட்டங்கள்லாம் மீட்டிட்டு வர்றதுக்கு சேது சமுத்திரம் பாலம் ஒன்று கட்டினாங்க. அது வந்து மிதவை கல். அந்த கல் வந்து நம்மளுக்கு ஒண்ணு கிடைச்சிச்சு. அந்த கல்லு தான் இப்ப மக்களோட பயன்பாட்டுக்காக வச்சிருக்கோம். இந்த கோவில் நம்ம தமிழர்களோட பெருமையை உலகத்துக்கே காட்டின கீழடி இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப பக்கத்துல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் நம்மளோட வரலாறு, இன்னொரு பக்கம் நம்மளோட ஆன்மீகம், ரெண்டும் ஒன்று சேர்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அது போக இந்த இது வந்து மகாமேரு ஸ்ரீ சக்கரம் சொல்லுவாங்க. நீங்க சித்தர்களை வந்து இங்க வந்துதான் வணங்கணும் இல்ல, இந்த வழியில போகும்போது வரும்போது வந்து இந்த ஸ்ரீ சக்கரத்தை நினைச்சு நீங்க கும்பிட்டாலே வந்து சித்தர் கோயில்ல கும்பிட்டதுக்கு பலன் கிடைக்கும். 5 பஞ்சபூத சக்திகளையும் ஈர்த்து கொடுக்குற இந்த ஸ்ரீ சக்கரம் நம்ம கோயில்ல பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். காசிக்கு அடுத்ததாக இங்க சிலைகளை வந்து தொட்டு வழிபடுறதுக்கு இங்க இந்த கோயில்ல உங்களுக்கு முழு அனுமதி. மற்ற கோவில்கள்ல 1-2 சித்தர்களை பார்த்திருப்போம். ஆனா இங்க 18 சித்தர்களையும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணலாம். மெயின் தெய்வம் அகத்தியர். அவரை சுத்தி மற்ற 17 சித்தர்களுக்கும் தனித்தனி சன்னதி இருக்கு. ஒரே இடத்துல எல்லா சித்தர்களோட ஆசீர்வாதமும் கிடைச்சா எப்படி இருக்கும்? நட அடைக்கிற டைமிங் கிடையாது. காலைல 6 மணில இருந்து நைட்டு 9 மணி வரை நட திறந்துக்கும். மத்தியானம் நட அடைக்கவே மாட்டோம். நீங்க எப்ப வேணாலும் வந்து தாராளமா சாமி கும்பிடலாம். இங்க வந்து இது வந்து மருதவன காட ஆரம்பிச்சு தலை வருஷமே மருத மரமும் இன்னும் ஒரு மரம் தான், அந்த ஒரு பெரிய மரம் இருக்கு, அது ஒரு மரம் தான் மிச்சம். சித்தர்கள்லயே முதல்வரும் ரொம்ப முக்கியமானவருமான அகத்தியர் தான் இங்க மூலவர். அவரோட அருள் நேரடியாவே நமக்கு கிடைக்கும். வாரம் வியாழக்கிழமை அகத்தியருக்கு அபிஷேகம் நடக்கும். தியானம் பண்ணுவோம். இங்க வந்து அகத்தியர் தான் மூலவரா இருக்காரு. அவர்கிட்ட பிரசாதம் மிட்டாய் இருக்கும், எலுமிச்சம்பளம் இருக்கும், நீங்களே எடுத்துக்கலாம். தீபாரதனை நீங்களே காமிச்சுக்கலாம். இது ரொம்ப அமைதியான இடம். மன நிம்மதியா கொஞ்ச நேரம் தியானம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெர்ஃபெக்டான ஸ்பாட். இங்க எப்படி 18 சித்தர்கள் ஆலயம் அமைஞ்சிச்சுன்னா, மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்கள்ல 5 பேரும் குந்தி தேவியும் ஒரு வருஷம் அந்நியாவாசம் இருந்த இடங்கள். அர்ஜுனர் வந்து அவர் டெய்லி சிவ வழிபாடு பண்ணன்றக்காண்டி அவர் கையாலே பிரதிஷ்டை பண்ண சிவன் சுயம்புவா இருக்கும். அவர் பேரே அர்ஜுன லிங்கேஸ்வரர். அந்த அர்ஜுன லிங்கேஸ்வரர் தரிசிக்கத்தான் இங்க 18 சித்தர்கள் வந்து அவங்களோட சேர்ந்து கொஞ்ச நாள் தவறந்து வாழ்ந்தனால நம்ம இங்க 18 பேருக்கு ஆலயமாக எழுப்பி இருக்கோம். சோ நீங்க அடுத்த தடவை மதுரை பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பா கீழடி பக்கத்துல இருக்கிற இந்த 18 சித்தர்கள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு புது அனுபவமா இருக்கும்.